ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இறால் பாஸ்தா பண்ண போகிறோம். வெங்காயம் வெள்ளைப்பூடு பொடியாக நறுக்கி எண்ணெயை ஊற்றி சட்டியில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வதக்கிட்டு வதக்கிட்டு 4 தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். நான் ஊற்றிட்டு நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டு இருக்கும்போது மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போடணும். நான் ஒரு 2-3 பேருக்கு பண்ணுறேன். கொஞ்சம் தான், ரொம்ப பண்ணலை. எங்கள் வீட்டில் அவ்வளோ ஆட்கள் இல்லை, கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இறாலை நல்லா கழுவிட்டு அதிலே ஆட் பண்ணிட வேண்டியது. இல்லை, இப்போ நான் இறால் போட போகிறேன் பாருங்கள். நல்லா இருக்குது. இந்த இறாலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சுக்கிட்டு இருக்கும்போது மூடி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் பறந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து சட்டியில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்புக்கள் எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதிச்சுக்கிட்டு வரும்போது பாஸ்தா ஒடிச்சு வச்சுருக்கேன். பாஸ்தா சொன்னல வச்சுக்கிட்டு இந்த பாஸ்தா தான். இந்த பாஸ்தா வேணும்னு நல்லா நாளாக இப்படி தான் ஒடிச்சு வச்சுக்கிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே அதில் போடணும். அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கு தெரியும். அதை எடுத்து கையில் இதுக்கு வெந்த மாதிரி இருக்கும். தான் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து நல்லா வெந்தோடனே தூக்கி வடியில் இந்த கொதிச்சிச்சா வெந்தோடனே வடியில் விட்டு வடித்து விட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கிரேவியில் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டு 1 by 1 கிளறி விட்டு அழகாக அப்படியே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட் 6 மினிட் வச்சா போதும். வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதான் இறால் பாஸ்தா. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.